மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். Hola! Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாட்டுல விஜயும் கட்சி தொடங்கி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நிலைக்கு தேவைக்கு அவர் உணர்றாரு. அதுவும் காலத்தின் கட்டாயமா? விஜய் அரசியலை எப்படி பார்க்கறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணத்தை எப்படி பார்க்கறீங்க? ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நீங்க தான் சொல்லிட்டீங்க, காலத்தின் கட்டாயம் சொன்னீங்கல்ல. காலத்தின் கட்டாயம் தான். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிறாரு. அந்த ஆளுமைக்கு நிகரான ஆளுமையா வந்து எடப்பாடி எங்கேயோ இடத்துல வந்து அவர் மிஸ் பண்றாரு. அப்போ அங்க வந்து மு.க. ஸ்டாலின் போட்ட ஒரு வலிமையான ஒரு தலைவருக்கு ஒரு மாற்று தலைவர், வலிமையான தலைவர் தேவை. அந்த இடத்துல விஜய் வந்து வருவாருன்றது ஒரு நம்பிக்கை. இங்க இந்த இடத்துல கேட்டா விஜய் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் அவருக்கு இருக்குது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்ன்ற முறையில் எப்படி விஜயகாந்துக்கு எப்படி இருந்ததுன்னு ஒரு கேள்வி நீங்க கேட்க முடியாதோ, அதே மாதிரி எம்ஜிஆருக்கு எப்படி இருந்து நீங்க கேட்க முடியாதோ, அதே மாதிரி விஜய்க்கும் நீங்க கேட்க முடியாது. ஆனா எம்ஜிஆர் கிட்ட அந்த கேள்வி போட மாட்டீங்க, விஜயகாந்த் கிட்ட அந்த கேள்வி போட மாட்டீங்க. ஆனா வந்து விஜய் கிட்ட மட்டும் போடுறீங்க. மாணவர்களுக்கு முன்னாடி மேடைகள்ல கூட பேசுறாரு. அந்த அரசியல் வேகத்தோடு அந்த விவேகத்தோடு கேள்விகள் கேட்க மாட்டேன்றாரு. மாநில கட்சியும் கேட்கணும், தேசிய கட்சியும் கேட்கணும், மோடியும் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களையும் கேளுங்க. ஒரு கேள்வியை கூட முன்வைக்கல. யாரை பார்த்தோம் இப்ப எல்லாரும் கேட்கறதுன்னா ஒரு நீங்க சொல்ல வருது, நான் சொல்றேன். நீங்க என்ன கேட்க ஒரு பரபரப்பான அரசியல் இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். விஜயகாந்த் துணிந்து கேட்டார். இருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காணாம போனது. மாநாட்டுல பேசுவார். இல்ல, நிச்சயமா பேசுவார். விஜய் வந்து யார் பக்கம்ன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அது வந்து மக்கள் பக்கம். சரி, மக்கள் யார் பக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மாநாட்டே தெரிய வந்துடும். விஜய் பக்கம் இருப்பான் இந்த மாநாட்டுக்கு பிறகு. சீமானால் அணி சேர்க்க முடியல, ஆனால் விஜயால் அணி சேர்க்க முடியும். விஜய் வருவாங்களா? முடியும். யார் வருவாங்க? யார் வராங்க? முதல்ல விஜய்க்கு என்ன கொள்கை? இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே வந்து விஜய் வந்து இதுவரையில வந்து விசிகா என்னோட அணில வரும், பாட்டாளி மக்கள் என்னுடைய அணில வரும், அல்ல யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. விஜய் இந்த அளவுக்கு உங்ககிட்ட நீங்க இல்ல நான் ஏதோ நான் விஜய் கிட்ட பயங்கர தெளிவா இருக்காரு. இல்ல சார், விஜய்க்கு நான் இப்போ நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். மிகைப்படுத்தும் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்காது. இப்போ நான் சொல்றேன், விஜய் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதோ சாக்லேட் பாய் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு சில கட்சிகள் காணாம போயிடும். இந்த வார்த்தையை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சில கட்சிகள், சிறிய கட்சிகள் காணாம போயிடும். விஜய் அரசியல் ஆமா பெருந்தலைவர்களே வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க, பெரிய தலைவர்களே தயாரா இருக்கிறாங்க விஜயோட. ஆமா, பல கட்சிகள், பெரிய கட்சிகள் இருந்து பல தலைவர்கள் வந்து விண்ணப்பத்தோட ரெடியா இருக்கிறாங்க. 2031 கூட நீங்க வச்சுங்க, இங்க 2 பேர் தான் அரசியல் இருப்பாங்க தமிழ்நாட்டில். எப்படி எம்ஜிஆர் வந்து கலைஞர் எப்படி இருந்தாங்களோ, அல்ல ஜெயலலிதா கலைஞர் எப்படி இருந்தாங்களோ, கலைஞர் ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ, அந்த மாதிரி கேட்டால் உதய் விஜய் தான் இருப்பாங்க. உதய் வெர்சஸ் விஜய். ஆமா, உதய் விஜய் இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். அதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சேகுவேரா சார். வணக்கம் மகேஷ், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். சேகுவேரா புரட்சியாளரின் பெயர். ஒரு பத்திரிகையாளர், ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் உங்களுடைய பத்திரிகை துறை அனுபவம். முதல் முறையா பேட்டி எடுக்கிறதுனால உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நேயர்களுக்கு நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்க. நான் ஒரு 18 வயசுல சார் என்ஜிஓ யூனியனில் சிவயிலங்கோன்னு ஒரு மாநில தலைவர். என்ஜிஓன்னு தெரியும், தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் யூனியன். அதில் தான் ஒரு பொது ஊழியர்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் தான் என்னுடைய பயணம் அங்கே தான் ஆரம்பிச்சது. 18 வயசு எனக்கு அப்போ. அதில் வந்து தொடர்ச்சியாக வந்து அந்த பத்திரிகையும் சேர்ந்து அங்கே ப்ரெஸ் மீட் வைக்கிறது, பத்திரிகையாளர் அழைக்கிறது, பத்திரிகை செய்திகளை கொடுக்கறது. கிட்டத்தட்ட அந்த பொது ஊழியன் பத்திரிகை மொத்தமாகவே நானே கூட அதை வந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு மேற்பார்வை பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேன். சரிங்களா, முதல்ல பிழையில தான் ஆரம்பிச்சது, பிழை திருத்த ஆரம்பித்து அப்படியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் சில நாட்கள் கடந்த பிறகு ப்ரூஃப் பார்க்கறதுல ஆமாம் அப்படி தான் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் சில நாட்கள் கிட்ட நான் பெரிய ஆட்கள் கிட்ட நான் வந்து போகலை. என்னுடைய பயணங்கள்லாம் எல்லா பத்திரிகையும் என்னுடைய பயணங்கள் இருந்தது. ஆனால் வந்து சொந்தமாக நாமளே ஒரு பத்திரிகை தொடங்கணுன்றால சுதேசி குரல்னு ஒரு பத்திரிகை தொடங்கினேன். அது வந்து என்னால் சக்ஸஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கேள்வி கேட்டேன், நீங்கள் இப்போ நெருங்கி பழகின அரசியல்வாதிகள் ஆல்மோஸ்ட் பரவலாக எனக்கு எல்லாரோடையும் உண்டு சார். கலைஞரோட நெருங்கி இருக்கேன். நான் சிவயிலங்கரோட நேராக இருந்தேன். நான் என்ஜிஓ யூனியனில் சிவயிலங்கரோட மாநில தலைவராக இருந்தேன். நீண்ட காலம் இருந்தார். கலைஞரோட ரொம்ப பரிச்சயமாக இருந்தேன்.
ஸோ எம்ஜிஆரோட ரொம்ப நெருக்கமாக இருந்தார். ஆனால் பட் எம்ஜிஆரோட நமக்கு அந்த இதில், ஆனால் கலைஞரோட வந்து அவர் வீட்டுக்கு பயணிக்கும் போதெல்லாம் கலைஞர் வீட்டுக்கு அவரோட நான் நெருங்கி போயிருக்கேன். கலைஞரோட அருகிலே நின்று வந்து இவர் பேசக்கூடியதெல்லாம் நான் கேட்டிருக்கேன். செக்ரட்டரியேட்டுக்கு பல முறை அவரோட நான் பயணப்பட்டிருக்கிறேன். எல்லா அமைச்சர்களும் வந்து நெருங்கி அதிமுக இருக்கிற அமைச்சர்களும் சரி, திமுக இருக்கிற அமைச்சர்களும், நான் சொல்ல பழைய அமைச்சர் இப்போவும் இருக்கிறாங்க, அவரோட நான் வந்து நெருங்கி இருக்கிறேன். சேகுவேரான்ற பெயர், சேகுவேரான்றது ஒரு புரட்சியாளருடைய பெயர் வந்து அடையாளமாக வேணுன்றதுக்காக. எப்போ அப்படின்னா இப்போ நான் இடையில நான் அதுக்கப்புறம் ரயில்வே துறையில் நான் வந்து பணியில் சேர்ந்துட்டேன். சென்னை மாநகராட்சி சில ஒரு 6 மாத காலம் பணியாற்றினேன். அதுக்கு பிறகு எனக்கு வந்து என்னுடைய பாதை வந்து எனக்கு என்ன, இந்த பத்திரிகை துறையில் நம்ம விழுந்துட்டோம், இனிமேல் நம்ம வந்து தேர மாட்டோம், அதனால நம்ம கையை சுட்டுக்கிட்டோம். அதனால் இடையில வந்து ரயில்வே துறையில் எனக்கு வேலை வந்துச்சுங்க. அதனால நான் ரயில்வே துறைக்கு போனேன். அங்கேயும் போய் நம்ம சும்மா இருக்குமா, நம்ம கையே நம்ம சும்மா இல்லை. ஜென்டில்மேன் ஒரு பத்திரிகை வெளியிட்டேன். அந்த பத்திரிகையில் இந்த ஊழல் அந்த ஊழல் அவங்க அள்ளி தூக்கி வெளியே போட்டாங்க சரி ரயில்வேல. ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் என்ன செஞ்சேன், சரி இந்த பத்திரிகை நமக்கு வேண்டாம், ஏன்னா அந்த பத்திரிகையால் தான் நமக்கு இந்த வேலையும் கூட அரசு உத்தியோகம் போயிடுச்சு, நமக்கு இது வேணான்ற அந்த ஒரு முடிவில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் மீடியா வரும்போது சரி அதுக்கான அந்த பயணத்தில் கொஞ்சம் நம்ம சில நண்பர்களோட எழுதி கொடுக்குறதுன்ற அந்த வேலையை மட்டும் திரைமறைவில் ஸ்க்ரீனுக்கு வராமல் மறைவில் எழுதி கொடுக்குறதுன்ற அந்த வேலையை மட்டும் செஞ்சோம். வேறு ஒருத்தர் பேரில் வெளியிடுவாங்க நம்முடைய கருத்துக்களை சொல்லி. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு சோஷியல் மீடியா நம்ம டைரெக்டாக எழுத ஆரம்பித்தோம். வந்து பாபு தான் என்னை முதல்ல வந்து பேச வச்சுது. ஃபைட்டிங் பேச ஒரு சின்ன சேனல் அது, அவர் வந்து பெரிய ரொம்ப ஃபேமஸான சேனல் இல்லை, பட் அவரே ஓனாக நடத்திட்டு இருந்தார். அவர் தான் என்னை முதல்ல பேச சொன்னார். ஏன் அனுபவம் எவ்வளோ இருக்குது, நம்ம யாரோ பேசுகிறாங்க, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு பேச வச்சார். அதான் யூடியூப் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் பரிச்சயம் கண்டிப்பாக இருந்தாலும் ஒரு சின்னதாக உங்களை பற்றி ஒரு அறிமுகம். அதுதான் இப்படி தான் இருக்குது. நம்ம ரொம்ப நிறைய பேச முடியும், ஆனால் வந்து இப்போ அது கடந்த காலத்தில் பொதுவானு கேட்டால் அந்த நினைவுகள் மட்டும் இருக்குது. ஆனால் இப்போ நான் நிகழ்காலத்தை பற்றி தான் யோசிக்கிறேன், எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பெருசாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்க சார். ஆமாம், தமிழக வெற்றி கழகம் விஜய் தொடங்கி இருக்கிற கட்சி, அதனுடைய செயல்பாடுகள்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு உதவித்தொகை, அவங்களுக்கு பரிசளிப்பு, பாராட்டு விழா, இதுவெல்லாம் நடக்கிறது. ஒரு மாநாடு லெவலுக்கு போயிட்டாங்க சார். அடுத்த கட்டமா மாநாடு நடத்த போறதாகவும் சில இடங்கள்ல பார்த்துருக்காங்க. திருச்சி ஜி கார்னர்ல நடக்க போறதா சில தகவல்கள் வந்துட்டு இருக்கிறது. எப்படி பார்க்கறீங்க? தமிழ்நாட்டில் விஜயும் கட்சி தொடங்கி தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நிலைக்கு தேவைக்கு அவர் உணர்றாரு, அதுவும் காலத்தின் கட்டாயமா? விஜய் அரசியலை எப்படி பார்க்கறீங்க? தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணத்தை எப்படி பார்க்கறீங்க? ரொம்ப சுருக்கமா சொல்றேன். நீங்க தான் சொல்லிட்டீங்க காலத்தின் கட்டாயம் சொன்னீங்கல்ல, காலத்தின் கட்டாயம் தான். இன்னைக்கு வந்து கடந்த ஒரு 10 ஆண்டு காலம் அல்லது நீங்க வந்து 70லேருந்து கூட நீங்க அரசியல் நீங்க கூர்ந்து நோக்குனீங்கன்னா ஒரு கட்சிக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்பட்டது. இப்போ வந்து தேசிய கட்சி காங்கிரஸ், அதுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவைப்பட்டது. அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாகுது, திக, அதுக்கு பிறகு திமுக. இப்போ திமுகன்ற 2 கட்சி, அண்ணா திமுக 2 கட்சிகளுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம், ஒரு அரை நூற்றாண்டு கடந்த போது அங்கே ஒரு மாற்று அரசியல் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு கட்சி தேவையாகுது. அது ஜெயலலிதா என்ற ஆளுமை இருக்கட்டும், எம்ஜிஆர் என்ற ஆளுமை இருக்கட்டும், அவங்க இல்லாமல் போகட்டும், ஆனால் வந்து ஒரு மாற்று அரசியல் தேவை. அப்போ அந்த மாற்று அரசியல் தரக்கூடியவங்க யார்? நான் சொல்கிறது என்ன கேட்டால், இங்கே மாற்று அரசியல் சொன்ன உடனே எல்லாரும் எதிர்நோக்கிற கேட்டால் இவங்க திராவிட அரசியல், அதனால் வந்து இவங்க தமிழ் தேசிய அரசு தான் மாற்று அரசியல், அப்படி ஒரு புரிதல் இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட தவறு இல்லை. ஆனால் நான் சொல்லக்கூடியதான் 2 பெரும் கட்சிகள் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்குது. அது கடந்த அது ஜெயலலிதா பீரியடில் இருக்கட்டும், அது எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இருக்கட்டும். ஆனால் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீரியமான அரசியல் பண்ணாலும் கூட பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வந்து வாக்குகள் வந்து திமுகவுக்கு போகுது. மாற்று அரசியல் தரக்கூடிய இடத்துல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சிகள் என்டிஏ அணிக்கு அந்த வாக்குகள் போகலை. அப்போது எங்களுக்கு நாம் தமிழர் வந்து வலிமையாக கத்துறாங்க, கூக்குரல் இடுறாங்க, நாங்கள் தான் மாற்றுன்னு சொன்னாலும் அங்கே வாக்குகள் போகல. அப்போ அங்கே வலிமையான ஒரு மக்கள் நம்பக்கூடிய ஒரு மாற்று அரசியல் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. விஜய் வராருன்றது என்னுடைய பார்வை. தாவேக்கான்ற கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூடுதலாக என்ன சொன்ன, இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறாரு. அந்த ஆளுமைக்கு நிகரான ஆளுமையாக வந்து எடப்பாடி எங்கேயோ இடத்துல வந்து அவர் மிஸ் பண்ணுறாரு. ஈக்குவலான ஒரு போட்டியாளராக இல்லை. அப்போ அங்கே வந்து மு க ஸ்டாலின் போன்ற ஒரு வலிமையான ஒரு தலைவருக்கு ஒரு மாற்று தலைவர், வலிமையான தலைவர் தேவை. அந்த இடத்துல விஜய் வந்து வருவாருன்றது ஒரு நம்பிக்கை. இல்லை, திமுக அதிமுக 2 பேருமே ஓரளவுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஒரு நட்புல தான் இருக்காங்கன்றீங்களா? நிச்சயமா இருக்கிறாங்க. அது கடந்த காலத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு பழைய நீங்கள் 70லேருந்து நீங்கள் பாருங்களேன், அல்ல 60லேருந்து நீங்கள் பாருங்கள், இன்னும் ஒரு நட்பு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு, கடந்த காலத்தில் இருந்திருக்கு. தேசிய கட்சிகள் வந்து எப்படி அவங்களால மண்டியிட வச்சுக்க, 2 திராவிட கட்சிகளும் காங்கிரஸ் என்ற வலிமையான கட்சி, ஆளுங்கட்சியை, அதுவும் வந்து அப்பழுக்கற்ற வந்து காமராஜ் என்ற தலைவரை எப்படி இவங்களால வந்து வீழ்த்த முடிஞ்சுது?
அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமலாம் இல்லை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. இல்ல எம்ஜிஆர் கலைஞருக்கு இருந்தது, இது வந்து நீங்க ஜெயலலிதா கலைஞர் அப்படி இல்ல நீங்க அப்படி சொல்றீங்க. வந்து நீங்க சொல்லக்கூடியதுன்னு கேட்டா இந்த கட்சிக்காரங்க வந்து இந்த பொண்ணு எடுக்கக்கூடாது என்ற அந்த மாதிரியான இதெல்லாம் கட்டுப்பாடுலாம் இருந்தது. ஆனா வியாபார ரீதியாக ஒரு தொடர்பு இருந்தது இல்ல. ஓகே, நீங்க எல்லா வியாபாரத்தையும் நீங்க எடுத்துங்க. நீங்க சொன்ன உடனே உங்க ஞாபகம் எங்க போகுதுன்னா டாஸ்மாக் கிட்ட போயிடுது. நான் சொல்ல அந்த வியாபாரம் மட்டும் இல்ல, ஊழல் விஷயத்திலும் சரி அந்த கிவ் அண்ட் டேக் இருந்துட்டு தானே இருக்கு. இப்போ கூட இருக்க தானே செய்யுது. உன்னுடைய ஊழல் நான் கண்டுக்க மாட்டேன், என்னுடைய ஊழல் நீ கண்டுக்காத, அப்படி இருக்குதா இல்லையா? அப்போ அந்த இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க தானே செய்யுது. சரி, இதை நம்ம வந்து நான் மனமாச்சரங்களுக்கு அப்பாற்பட்டு நான் பேசுகிறேன். எந்த வன்மமும் எனக்கு எந்த கட்சியும் கிடையாது. இருக்கிற விஷயத்தை உண்மையாக பேசுகிறேன். அப்போது இந்த இடத்துல வந்து நட்புன்றது வேற. நட்பு இப்போ எம்ஜிஆர் இறந்த போது முதல் பார்த்தது யார் தெரியுமா? எம்ஜிஆர் அந்த செய்தி முதல் யாருக்கு? கலைஞருக்கு தான் போகுது. கலைஞர் தான் போய் வந்து முதல்ல சந்திக்கிறார். ஆமாம், இதெல்லாம் ஒரு டிஜிட்டல் உலகம் இல்லாத காலத்தில், பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் வந்த செய்தி. ஆமாம். அப்போது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து 13 ஆண்டு காலம் வந்து அந்த உயிர்ப்போட அந்த கட்சி திமுக என்ற கட்சி எப்படி உயிர்ப்போட இருக்க முடிஞ்சது சொல்லுங்க? பொருளாதாரம் பெரிய வலிமை கிடையாது. அப்போல்லாம் நான் என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், வந்து ஒரு பெட்டியில் வந்து 2 மாற்று உடை தான் இருக்கும். அன்பழகன் அவர்களாக இருக்கட்டும், பேராசிரியராக இருக்கட்டும், மற்ற கட்சி கலைஞராக இருக்கட்டும், ரயிலில் தான் பயணம் செய்வாங்க. ஃப்ளைட்டு பயணம்லாம் இதெல்லாம் இப்போ தான் காரில் போகிறது. ரோட்டில் வந்து இப்போ நான் தங்க நாற்கர சாலை வந்துடுச்சு, வந்து கார்லேயே போயிடுறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் அடுத்த டிஸ்ட்ரிக்ட் போனோன்னா கூட ரயில் பயணம் தான். ஓகே, ஸோ அப்படியான ஒரு காலகட்டத்தில் கட்சியை வந்து உயிர்ப்போட வச்சுட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிதி ஆதாரங்கள்லாம் எங்கேருந்து வந்தது? அப்போது இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கேட்டால் இந்த ஊழல் மற்ற விவகாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். தொழில் நான் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியான்னு சொல்ல வர்றதுன்னு கேட்டால் மற்ற தொழில்கள் நீங்கள் நான் சொன்னதுன்னா கட்சி ரீதியாக நடத்தக்கூடிய தொழில்கள், இல்லை கட்சியை சார்ந்த தொழிலதிபர்கள், கான்ட்ராக்ட், நீங்கள் உடனே உங்களுக்கு சாராய அதிபர் உடையார் ஞாபகம்லாம் வருது இல்லை உங்களுக்கு? அது வரும். ஸோ அதுதான் சொல்ல வரேன் நான். சரி, நான் ரொம்ப நாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்துறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருந்ததுன்ற, அதனால தான் 2 கட்சியும் வந்து உயிர்ப்போட இருக்கு. அது ஊழலா இருக்கட்டும், அது வியாபாரமா நீங்க எடுத்து. ஆனாலும் தமிழ்நாட்டு அரசியல்களும் இன்னமும் திமுக வர்சஸ் அதிமுக தானே அப்படிதான் இருக்கு. ஆனால் இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு பிறகு அது மாறும் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஜெயலலிதா அவர்கள் 41% வச்சுட்டு போனாங்க இல்லையா, அந்த வாக்கு வங்கி வந்து வேகமாக சரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு ஐஸ் கட்டி மாதிரி வந்து உருக ஆரம்பிச்சிருக்கு. அப்போ வந்து கேட்டிங்கன்னா இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவராக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சூரியன் கொஞ்சம் மங்கலாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பவராக இருந்ததுன்னு கேட்டால் அந்த ஐஸ் கட்டி இன்னும் வேகமாக உருகுற அந்த ஐஸ் கட்டி நீர் எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் போகுது. எங்கே போகுது? திமுக பக்கம் தான் போகுது. அதுதான் விக்கிரவாண்டி தேர்தலில் அவங்களோட வாக்கு சதவீதம் சரியும் போது அந்த வாக்குகள் எங்கே போகுது? நான் நிற்கவே இல்லைன்னு சொன்னால் அந்த வாக்குகள் யாருக்குமே போயிடக்கூடாது. ஒருவேளை மாற்று அரசியல் வந்து தரக்கூடிய வந்து பாட்டாளி மக்கள் கட்சிகள் நாம் தமிழுக்கோ போயிருந்தால் கூட நம்ம வந்து ஒரு பார்வை எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த வாக்குகள் யாருக்கு போகுதுன்னா திமுக போகுது. அப்போ அதிமுக ஒரு கட்சியே இல்லைன்னா கூட அப்போ அங்கே திமுக தான் அங்கே வலிமையான ஒரு மிருக பலத்தோடு இருக்கும். அப்போ அங்கே மாற்று அரசு தரக்கூடிய இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. யார் வேணா நீங்க எடுத்துங்க. ஃபெயிலியர் கேட்டா என்டிஏல இருக்கிற அத்தனை கட்சியுமே கூட நீங்க எடுத்துங்க. அந்த இடத்துல விஜய் எப்படி நீங்க ஃபீல் பண்ணுங்க? விஜய் இல்ல அதுதான் இங்க இந்த இடத்துல கேட்டா விஜய் வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் அவருக்கு இருக்குது. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர்ன்ற முறையில் எப்படி விஜயகாந்துக்கு எப்படி இருந்ததுன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்க முடியாதோ, அதே மாதிரி எம்ஜிஆருக்கு எப்படி இருந்தது நீங்கள் கேட்க முடியாதோ, அதே மாதிரி விஜய்க்கும் நீங்கள் கேட்க முடியாது. ஆனால் எம்ஜிஆர் கிட்ட அந்த கேள்வி போட மாட்டீங்க, விஜயகாந்த் கிட்ட அந்த கேள்வி போட மாட்டீங்க. ஆனால் வந்து விஜய் கிட்ட மட்டும் போடுறீங்க. சார், எம்ஜிஆர் அரசியலோடு ஒன்றி அவருடைய சினிமா படங்களாக இருக்கட்டும் மக்களோடு கனெக்ட் ஆனார். எம்ஜிஆர் ஈஸி அக்சஸ். திடீர்னு ரோட்ல போவாராம், வேகமா நம்ம பார்த்ததுல செய்தி வடிவில் உங்களை போன்றவர்கள் சொல்றது கேட்கிறோம். திடீர்னு ஒரு வயசான பாட்டியை கட்டி பிடிச்சுப்பாரு, எல்லாமே அந்த மாதிரி ஒரு இணக்கமா இருக்கிறாரு, அணுக்கமா இருக்காரு. விஜயகாந்த் அப்படியே தான் இருந்தார் ஏறக்குறைய. அவருமே கிராமம் தோறும் போனாரு, அப்படியே இயல்பா மக்கள் மொழியிலேயே பேசினாரு. விஜய் அந்த மாதிரி மக்கள் மொழியில பேசினார். பாட்டியை கட்டி பிடிச்ச போட்டோலாம் உங்க பார்வைக்கு வரல, அதனால சொல்றீங்க போல இருக்கு. இது ஒரு காரணமே இல்ல நீங்க சொல்றது பாட்டியை கட்டி பிடிச்சாங்க அப்படி இல்ல சார். விஜய் மக்கள் மொழியில் இல்ல, நான் உங்களுக்கு நான் கரெக்டா சொல்றேன். நீங்க சொல்ல வந்தது நீங்க வேற திசையில சொல்றீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் வந்து திமுகன்ற கட்சியில இருக்கிறாரு. அந்த கட்சியோட வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கொள்கையில ஊறி இருக்கிறாரு, கோட்பாடுகளை தெரிஞ்சிருக்கிறார், தத்துவங்கள் தெரிஞ்சிருக்காரு, அவங்களோட சேர்ந்து பயணிக்கிறாரு. கட்சியை விட்டு தூக்கி போட்ட உடனே கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு கட்சியை உருவாக்கிட்டாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அது எதுவுமே வந்து விஜய்க்கு இல்ல அப்படின்னு சொல்றீங்க. அப்போ விஜய் என்ன கேட்டீங்கன்னா ஒரு பிரைமரி ஃபோர்ஸ், கரெக்டா? எஸ். அவர் வந்து செகண்டரி ஃபோர்ஸ். அந்த கட்சியில வந்து இன்னொரு கட்சியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரசவிக்குது, அதிமுக கட்சி பிரசவிக்குது. அந்த கட்சியே அவரால் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையா வந்து திமுக போட்டி போட்டு ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியுதுன்னு சொன்னா ஓகே, நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏற்கனவே ஒரு கட்சி வந்து வலிமையா இருக்கு, அந்த கட்சியிலிருந்து பிளவுபட்டு வர கட்சி ஒரு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு, ஏற்கனவே 2வது கட்சியா இருக்கிற தேசிய கட்சி கூட அதை வாய்ப்பளிக்காம ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஒரு வலிமையான கட்சி இருக்குன்னா இவர் ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வராரு. முழுக்க இவர் எங்க இருந்து யாரையும் கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை.
மக்கள் ஆதரிக்கிறாங்க. மக்கள் இப்போ நான் சொல்கிறேன் கேட்டேன், இப்போ எம்ஜிஆருக்கு வந்து மக்கள் பலம் இருந்துச்சா, கலைஞருக்கு மக்கள் பலம், 2 பேருமே இருந்தது. ஏன்னா அதனால தான் மாறி மாறி ஆட்சி அமைக்க முடிஞ்சு. ஒரு 13 ஆண்டு காலம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே மாறிய ஆட்சி மாற்றம் திமுக தான் வந்து அதிமுக உதயமாகுது, அதிமுக ஆட்சி அமைக்குது. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 13 ஆண்டு காலம் கழிச்சு மீண்டும் வந்து வராது. அதுக்கப்புறம் வந்து திமுகன்ற மாற்று அரசியல் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இங்கே பிரைமரி ஃபோர்ஸாக வரக்கூடிய விஜய் கிட்ட எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டால், இவருக்கு அந்த பலம் இருக்குமான்ட்டு. இங்கே ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஒரு மாற்று அரசியல் மக்கள் விரும்புகிறாங்க. அந்த மாற்று அரசியல் தரக்கூடிய அளவுக்கு நம்பிக்கையான தலைவர் யாரும் இல்லை. அந்த இடத்துல விஜய் வராரு. விஜய் பற்றிய நிறைய கேள்விகள் இருக்கு. நான் விஜய்க்கு எதிராக கேள்வி கேட்கணும்னு நிச்சயமா ஒரு தெளிவு கிடைக்கணும்னு கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் அதை கண்டிப்பா. நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லணும். விஜய் ரசிகர்கள் வந்து எப்போ வந்து பிப்ரவரி மாசம் ஒரு கட்சியை தொடங்கிட்டாரோ, நீங்க விஜய் ரசிகர்கள் சொல்றீங்க, விஜய் தாவேகா தொண்டர்கள் சொல்லுங்க. அதை சொல்லி பழகல நிறைய பேர். அந்த பழக்கம் இன்னும் வரல அவங்களுக்கு. இன்னும் வந்து கூட நான் குறையா கூட சொல்லவே இல்லை. 2 3 நாள் தலைவரோட பேட்டி பார்த்தேன். அந்த தலைவர் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, வந்து விஜய் வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவேகா அந்த கட்சி கூட உச்சரிக்கல. அவரு விஜய் ரசிகர்கள்னு சொல்றாரு. அந்த இடத்துல தான் வந்து கேட்டால் அவர் விஜய் இன்னும் அந்த விஷயத்து தெளிவாக இருக்கிறாரு. அதனால தான் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாரு விஜய். என்னன்னு கேட்டால், கட்சி மாநாடு முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே இந்த படம் ரிலீஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் கட்சியோட அடையாளங்கள் எதுவும் இல்லாமல், அடையாளம்னா தாவேகா வந்து போஸ்டர் ஓட்டுறது அந்த மாதிரி எதுவும் அங்கே வந்து நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணாதீங்க. கட்சி வேற சினிமா வேற. இது என்ன முழுக்க ஒரு தயாரிப்பு நிறுவனம் தயாரித்த ஒரு படம். இந்த படத்தில் வந்து நீங்கள் அரசியலாக்க வேண்டாம். எல்லா கட்சியிலும் ரசிகர்கள், இப்போ வந்து திமுகவில் ரசிகர்கள் இருக்கிறாங்க, அதிமுக இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டால் அந்த படம் பார்க்க வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தேவையற்ற ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடாதுன்றதுக்காக எனக்கு கேட்டால் தெளிவாக டிப்ளமேட்டிக்காக நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தெளிவாக இருக்கிறார் அந்த விஷயத்தில். அது வந்து இது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், இதே இந்த விஜய் இடத்துல வேற யாருன்னா தான் என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, கட்சியோட கொடியை அறிவிச்சு ஃபுல்லாக தோரணம் கட்டி ஒரு வழி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ரசிகர்களை முறுக்கேற்றி விடுறது. அந்த மாதிரி ஒரு இதுவும் பண்ணவே இல்லை. எந்த வியாபாரம் தனி, தெளிவாக இருக்கிறார். வியாபாரம் இது முழுக்க வியாபாரம். பட் அரசியல்ல தெளிவு இருக்கா சார்? நிச்சயமா நான் சொல்றேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு இந்த இடத்துல. நம்ம நீங்க கேக்குறீங்கல்ல, என்ன தெளிவு இல்லைன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். ரைட். இன்னுமே அந்த ஃபோர்ஸ் இல்லவே இல்லையா சார்? கட்சி அறிவித்த பிறகாக மாணவர்களுக்கு முன்னாடி மேடைகள்ல கூட பேசுறாரு. அந்த அரசியல் வேகத்தோடு அந்த விவேகத்தோடு கேள்விகள் கேட்க மாட்டேன்றாரு. மாநில கட்சியும் கேட்கணும், தேசிய கட்சியும் கேட்கணும், மோடியும் கேளுங்க, ஐயா ஸ்டாலின் அவர்களையும் கேளுங்க. ஒரு கேள்வியை கூட முன்வைக்கல. யாரை பார்த்தோம் இப்ப எல்லாரும் கேட்கறதுன்னா, ஒரு நீங்க சொல்ல வருது, நான் சொல்றேன். நீங்க என்ன கேட்க சொன்ன ஒரு பரபரப்பான அரசியல் இல்லைன்னு சொல்ல வரீங்க. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். விஜயகாந்த் துணிந்து கேட்டார். இருங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா காணாம போனது. வேகமா வந்து மக்களோட தான் கூட்டணி சொன்னாரு. அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி வச்சாரு, காலி ஆயிட்டாரு. திமுகவோட இல்ல, அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட வந்துட்டாரு. பழம் நழுவி பால் விழும் சொன்னாரு. அவருடைய தவறான அரசியல். கூட்டணி வச்சாருன்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்துட்டார் சார் அவரு. ஆனா அது வந்து அவர் வந்து மடைமாற்றி கூட்டிட்டு போயிட்டாங்க. அவர் வந்து இந்த எப்படி மிட்டாய் கொடுத்து பிள்ளைகளை கூட்டு போவாங்களா அந்த மாதிரி கூட்டு போயிட்டாங்கன்னா 54 சீட்டுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இவர் வந்து நின்று இருப்பார். ஸோ திராவிட கட்சிகளோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டாரு ஏற்கனவே. சரி, ஆனால் நடத்தி கூட்டணின்னு எதனால நான் சொன்னேன்னா நடத்திட்டாரு. அவரும் 54 சீட் வரைக்கும் வந்துட்டார் கலைஞர். இவரோட துரதிருஷ்டம். அதுக்கப்புறம் மக்கள் அந்த கூட்டணிக்கு போனாரு, அது ஒரு வீழ்ந்துட்டார், முடிஞ்சிச்சு. ஆனால் விஜய் வந்து கேட்டினா அந்த இடைவெளி இருக்கு இல்லையா, இப்போ எப்படி நீங்கள் ஒரு சாதாரண ஒரு மரம் நடனா கூட அந்த இடைவெளி இருக்கு, சரிங்களா? அந்த அப்போதான் வளர்ச்சி சரியா இருக்கணுங்களா, அந்த மாதிரி கேட்டால் ஒரு இடைவெளி இருக்குன்னு கேட்டால் ஒவ்வொரு என்ன சம்பவம்ன்ற நிகழ்வுக்கு பிறகு ஒரு இடைவெளி விடுறார், ஒரு பிட்வீன் கேப். அந்த கேப் என்னன்னு கேட்டா எல்லாருக்கும் சலிப்பு தருது, சோர்வு தருதான். ஆனா இப்பதான் அவர் வேகமா செயல்படணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்கல. அதுதான் இங்க வந்து என்னன்னு பாருங்க, நீங்க நல்லா பாருங்க. இந்த படம் வந்து ஏற்கனவே வந்து திட்டமிட்டது தான் அரசியலுக்கு வரணும். கடைசி படம். ஆமா, கடைசி படம். அதுக்கப்புறம் ஒரு படம் இருக்குன்னு சொல்றாங்க. அது முழுக்க அவருடைய சொந்த தயாரிப்பா இருக்கலாம். எப்படி மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் எம்ஜிஆர் நடிச்சாரு அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் ஃபார்முலா. ஆமா, இருக்கலாம் சொந்தமா. ஏன்னா அதுல வந்து கட்சியோட கொடி கொள்கை எல்லாமே வரலாம். ஓகே. இந்த படம் வந்து முழுக்க ஒரு தயாரிப்பு ஏஜிஎஸ் என்ற தயாரிப்பு நிறுவனம் செய்யக்கூடியது. அவங்களுடைய வியாபாரத்துக்கு எந்த வகையிலும் ஒரு குந்தகம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு தெளிவான முடிவில் இந்த படம் முடியுது. இந்த படத்தில் எந்த அரசியல் எதுவும் பேசப்படவே இல்லை, சரிங்களா? படம் முழுக்க வியாபார கமர்ஷியல். இது முடிஞ்ச உடனே அதான் ஏற்கனவே அவர் சொல்லிட்டார், தொழில் வேறு, சினிமா வேறு, அரசியல் வேறுன்னு சொல்லிட்டார். சரி. ஸோ இதை முடிச்சிட்ட பிறகு கேட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வேகம் எடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பரபரப்பான அரசியல் வந்து எப்போன்றது கேட்டால் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி முடிஞ்ச உடனே. அதுக்காக தான் இந்த ஆடியோ லான்ச்சை கூட இவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு பின்னாடி உங்களுக்கு நல்லா தெரியும், பெரிய வியாபாரம் இருக்குது. ஆடியோ லான்ச்சில் வியாபாரம் இருக்குது. ஆமாம். ஆனால் அந்த ஆடியோ லான்ச்சை கூட இவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. டைரெக்டாக வந்து கேட்டால் ஏற்கனவே உங்கள் லியோலையும் வந்து அது வந்து பிரச்சனையாச்சு. ஏன்னு கேட்டால் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறது இப்போல்லாம் ரொம்ப சவாலாகிடுது. ஆமாம். ஒரு நிகழ்ச்சி எல்லாமே கிரிட்டிசைஸ் ஆகிடுது. ஒரு நடைபயணம் கூட கிரிட்டிசைஸ் ஆகிடுது.
எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்சி ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஆர்மி மாதிரி ரெடியாக இருக்கிறாங்க இங்கே டிஜிட்டல் கிடைக்குமா? ஆமாம், டிஜிட்டல் மீடியா வந்து ஒரு ஆர்மி மாதிரி கிட்டத்தட்ட என்ன கிடைக்குன்ட்டு. அப்போது இவர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல். இப்போ இது முடிஞ்ச உடனே செப்டம்பர் நீங்க கேட்கிற இந்த பரபரப்பான எல்லா கேள்விகளுக்கும் வந்து மாநாட்டுல பேசுவார். இல்ல நிச்சயமா பேசுவார். நிச்சயமா விஜய் வந்து யார் பக்கம்ன்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். அது வந்து மக்கள் பக்கம். சரி, மக்கள் யார் பக்கம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மாநாட்டே தெரிய வந்துடும். விஜய் பக்கம் இருப்பாங்க இந்த மாநாட்டுக்கு பிறகு. எனக்கு வந்த தகவல் சொல்றேன். சில விஷயங்கள் வந்து சார், நான் வந்து அது கட்சியில தொண்டரோ அல்லது இல்லை, நான் ஒரு ஆதரவாளர், ஒரு அனுதாபி, அவ்வளவுதான். அவ்வளோதான், ஒரு ஆதரவாளர் அவ்வளோதானே தவிர நான் வந்து அந்த கட்சியில் வந்து பதிவேற்றம் பண்ண ஒரு உறுப்பினர் கிடையாது, அல்ல நிர்வாகி கிடையாது. அப்படி வந்த அழைப்போ கூட நான் நிராகரிச்சுட்டு தவிர, இது ஓப்பனாக சொல்கிறேன், இங்கே ஆதன் மாதேஷ்க்கு முன்னாடி சொல்கிறேன். அப்படி ஒரு வலிமையான அழைப்பு வந்தது. ஆனால் அந்த வந்து அழைப்பை நான் நிராகரிச்சிட்டேன். ஏன்னா என்னுடைய ஃப்ரீடமை நான் விட்டு கொடுக்க தயாரில்லை, யாருக்காகவும் எதுக்காகவும். ஆனால் அதே சமயத்தில் நான் ஒரு ஆதரவாக இருப்பேன் விஜய்க்கு. நான் பகிரங்கமாக நான் சொல்ல, ஒரு பத்திரிகையாளர் பார்வையில் நீண்ட நெடிய அனுபவம் உங்களுக்கு பத்திரிகையில கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேல இருக்கீங்க. அதனால நான் கேட்கிறேன், மூன்றாவது அணின்னு ஒண்ணு அமைச்சவங்க எல்லாம் எங்கெங்க போனாங்க, எங்கெங்க சேர்ந்தாங்க? மூப்பனார் காலத்துல இருந்து பார்க்கலாம், உங்களுக்கு தெரிய வரலாறு. யாருமே எங்க சஸ்டெயின் பண்ண முடியல. சீமான் தனித்து நிக்கிறதுனால மட்டும்தான் அவர் தனியா அவர் பயணப்பட்டு அந்த 8% அங்கீகாரம் எல்லாமே கிடைச்சிருக்குது. ஆனால் கூட்டணியா மூன்றாவது அணின்னு ஒண்ணு அமைச்சவங்க எல்லாம் காணாம தானே போயிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இது மூன்றாவது அணின்ற முடிவுக்கு நீங்க எப்படி வந்தீங்க? மாதேஷ் எப்படி வந்தார்? எனக்கு அதை சொல்லும் போது அவரும் இல்ல மூன்றாவது அணின்னு சொல்றீங்களா? இப்ப விஜய் வராரு, அது மூன்றாவது அணின்னு சொல்றீங்களா? நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? இங்கதான் கோளாறு நம்ம கிட்ட இருக்க சிக்கலே. என்ன பண்ண போறாரு? நாம என்ன முடிவு பண்ணோம்னு கேட்டா, அதிமுக திமுக அதிமுக இப்படியே நம்ம பழகிட்டோம். நீங்க மூன்றாவது அணி நினைக்கிறீங்க? எந்த அணியோட போறாரு? இல்ல திமுகவோட சேர இல்ல சார், ஏன் அதிமுக? இங்கதான் வந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து சீமானை கெடுத்து விட்டதே இங்கதான். சீமான் தனித்து போட்டிட்டதுல எந்த சிக்கலும் கிடையாது. சீமான் அணி தலைமையில ஏன் அணி உருவாகல? அது ஏன் தவிர்த்தாரு? அதுக்கு யாராவது பதில் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட். சீமான் தனித்து போட்டிட்டார், கரெக்ட் பர்சன். சீமான் தலைமையில ஏன் அணி உருவாகல? அது ஏன் அந்த பதில் சொல்ல மாட்டீங்க? மிகப்பெரிய அரசியல் கணக்கு புள்ளிகள் கூட, கணக்கு பிள்ளைகள் அல்லது கணக்கு புலிகள் கூட இதுக்கு மட்டும் சொல்லலாம். சீமான் தனித்து நின்னாரு 8%, சீமான் தனித்து நின்னாரு 5%, சீமான் தனித்து நின்னாரு. சீமான் அணி தலைமையில ஏன் அணி உருவாகல சொல்லுங்க. ஏன் வந்து கூட்டணி கட்சிகள் வந்து 8%? இப்போ விஜயகாந்த் வந்து ஒரு 8% வாக்கு காமிச்சிட்டாரு சார். அவர் தலைமையில் ஒரு அணி வந்து மக்கள் நல கூட்டணி ஒரு அது சக்சஸ் ஆகுது ஆகல ரெண்டாவது. ஆனால் அவர் தலைமையில வந்து ஏத்துக்கிறாங்க. ஏன் சீமான் தலைமையில ஏன் வந்து அணி உருவாகல? ஏன் அதுக்கான முயற்சியை வந்து நாம் தமிழர் ஏன் எடுக்கல? அதை சொல்லுங்க. இல்ல பாத்தீங்களா, பதில் இல்ல. ரைட், ஓகே. நீங்க நாம் தமிழர் இல்ல, அவங்க ஒரு தனித்த அடையாளம், அவங்க கொள்கை சார். ஐயோ, நான் மீண்டும் சொல்றேன், உங்களுக்கான அடையாளம் இப்ப நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா, உங்க தமிழ் தேசிய கொள்கைகளை யார் மறுக்க போறாங்க? அண்ணன் வந்து திரும்ப மறுக்க போறாரா? டாக்டர் அன்புமணி மறுக்க போறாரா? அல்லது வேற இன்னும் இயக்கங்கள், இன்னும் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு, தமிழ் தேசிய இயக்கங்கள் இருக்கு. ஏன் வந்து ஒரு அணி உருவாகல? கம்யூனிஸ்டுகள் வந்து மறுக்க போறாங்களா அவங்களுடைய கொள்கைகளை, தமிழ் தேசிய கொள்கைகளை? சரி, அப்போ என்ன பிரச்சனை? அங்க ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் இல்ல. இங்க திமுக மாதிரி ஒரு வலிமையான வந்து ஒரு நபர் விஜயகாந்த். நீங்க நான் கேட்கிறேன், விஜயகாந்த் இருந்தா அந்த கரிஸ்மாட்டிக் பவர் சீமானுக்கு இல்லன்றது ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. இல்ல, நான் கேட்கறதுதான். இப்ப நம்ம வெளிப்படையா பேசிதான் ஆகணும். விஜயகாந்துக்குள்ள அந்த பவர் எதனால வந்துச்சு? சினிமான்ற அந்த புகழ். இவருக்கு சினிமாவில் இருக்கிறாரு, விஜய் வந்து சீமான் இருக்காரு. ஆனா ஒரு இயக்குனரா இருக்காரு, நடிகரா இல்ல. நடிகருக்கு சேர்ந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அங்க நடிகரும் இருக்கிறாரு, ஒரு அரசியல் கட்சி தலைவராகும் போது பாத்தீங்கன்னா அதுக்கான சக்தி வேற. ஆனா சீமான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வந்து தமிழ் தேசிய கொள்கைகள் நீங்க சொன்னால் கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வலிமை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட்டத்தை தாண்டி போக முடியல. நீங்க சொல்லலாம், நீங்க இப்பவும் கூட நான் சொல்லலாம், சீமான் அடுத்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜம்ப் ஆயிடுவாரு. இப்படி ஜம்ப் ஆயிட்டே இருந்தான்னு கேட்டீங்கன்னா 70 வயசுக்கு மேல ஜம்ப் ஆக முடியாது அவரால். சரி, இது பிராக்டிகலா விடுங்க. அப்ப இதே நீங்க இருங்க, இதே நீங்க நான் சொல்றேன் பாருங்க, இந்த சீமான் தலைமையில வந்து ஒரு அணி அமைச்சிருந்தா வச்சுங்களேன், ஒரு கூட்டணி கட்சியில சேர்த்து இருந்தாரு வச்சுங்களேன், இன்னைக்கு சார் நான் கேட்கிறேன் சார், தேசிய கட்சியா கூட இருக்கட்டும் சார், அண்ணாமலையால வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில அணியில சேர்க்க முடியுது, ஏன் சீமானால முடியல? சீமானால் அணி சேர்க்க முடியல, ஆனால் விஜயால் அணி சேர்க்க முடியும். விஜய் வருவாங்களா? முடியும். யார் வருவாங்க? யார் வருவாங்க? முதல்ல விஜய்க்கு என்ன கொள்கை? இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்துட்டீங்க. இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே வந்து விஜய் வந்து இதுவரையில வந்து இவங்க விசிகா என்னோட அணில வரும், அல்லது பாட்டாளி மக்கள் என்னுடைய அணில வரும், அல்ல யாரும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. கேள்வி கேட்கப்படுது யாரு கேட்டீங்கன்னா பத்திரிகையாளர் தரப்புல கேட்கப்படுது, அரசியல்வாதிகளால் பேசப்படுது. செம்மலைக்கு வந்து என்ன சொல்றாரு, அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கட்டமைப்பு இருக்கா, செம்மலை கேட்கிறாரு. இவிகேசி இளங்கோவன் என்ன கேட்கிறாரு கேட்டீங்கன்னா வந்து விஜய் அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அது வேற.
அவர் மொத்தமே வரக்கூடாதுன்றார். இப்போ நான் என்ன கேட்டேன்னா அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பார்வையற்ற நபர்கள் எப்படி வந்து நான் குறையா சொல்ல நினைக்காதீங்க, எப்படி இந்த யானையை தடவி பார்த்து நீங்கள் சொல்லி கேட்டால் விஜய் வந்து இதுவரையிலும் வந்து கேட்டினா நான் இன்னாரோட சேர போகிறேன், இதுதான் என்னுடைய கட்சியோட கொள்கை, இதுதான் என்னுடைய கொடின்னு அறிவிக்கவே இல்லை. அதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து யாரோட அணி செய்வார், யாரோட சேவார் அந்த கேள்வி வருது இல்ல. அதை தான் நான் சொல்றேன். செப்டம்பர் 5க்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்குற அத்தனை கேள்விக்கும் பதில் இருக்கு. இல்ல விஜய் சார் ஒரு விஷயம் சார், விஜயகாந்த் சொன்னார் நான் மக்களுடன் கூட்டணின்னு சொன்னார். ஆமா, நின்னாரா? நிக்க முடியல. அப்ப நான் என்னுடைய அனுமானமா நான் சொல்றேன், நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய கொள்கைகளை உள்ளடக்கிய சித்தாந்தத்தை உள்ளடக்கிய ஒரு திராவிட கட்சியா வந்து விஜய் வந்து கட்டமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரி, எந்த இடத்துலையும் நீங்க மீண்டும் நான் சொல்றேன் வந்து சீமான் அவர்கள் 8% வாங்கிட்டாரு, 10 வாங்குவார், 12 கூட வாங்குவார். இப்போ அண்ணன் ஆர்டி சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா அப்படியே ஜம்ப்ன்றார் இல்லையா, ஜம்ப் ஆயிடுவாரு, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆயிடுவாரு, அப்படியே வந்து கன்ஷிராம் ஆயிடுவாரு, கடைசியா அண்ணன் கண்டுபிடிச்சவர் வந்து கேட்டீங்கன்னா நிதிஷ்குமார் ஆயிடுவாரு. இப்படி எல்லாம் சொல்லி சீமானை வந்து ஒரு மூலையில ஒண்ணா முடக்கி வைக்க முடியும். ஆனால் சீமான் கிட்ட உண்மை பேசுறவங்க வேணும். நான் வந்து சீமான் கிட்ட உண்மை பேசுறேன். எத்தனை ஜம்ப் அடிச்சாலும் தனித்து நீங்க ஆட்சி அமைக்க முடியாது. ஓகே, இதை நீங்க இப்பவே தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். சீமான் விஜய் கனெக்டிங் ஒன்னு இருக்கு. நான் அந்த கேள்வி அதுக்கு தான் நான் வரேன். அதுக்கு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட நீங்க கேளுங்க, தாராளமா கேளுங்க. நான் முதல்ல இதை முடிச்சிடறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க எல்லாம் சொல்லின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியை வந்து வளர்ச்சியை தடுக்க தான் இது உதவுது. இந்த கேள்விகள் எல்லாமே இப்ப செம்மலை கேட்கிற கட்டமைப்பே இல்லைன்றாரு. 40% வச்சுட்டு போனாங்க அம்மா, நீங்க இப்ப எவ்வளவு வச்சிருக்கீங்க? அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? அப்ப நான் சொல்லுவேன் பாதி அதிமுக இல்லன்னு நான் சொல்லலாமா? மூத்த தலைவர் போல செல்லூர் எம்ஜிஆர் போல செயல்படுகிறார். இங்க பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நெகட்டிவ் சொல்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா விமர்சிக்கணும். நீங்க நான் கேக்குறீங்களா கட்டமைப்பு இல்லைன்றீங்க, நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? கட்டமைச்சவங்களும் அதை சொல்லணும். நானும் சொல்றேன் சார், நீங்க பிறந்த குழந்தை இது இப்போதான் தவழ ஆரம்பிச்சிருக்கு, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது வளரணும், வலிமையாடணும், இன்னும் எவ்வளோ இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் வந்து கட்சியை நடத்திட்டு இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க பாருங்க, நாடி நரம்பு செத்து போன நிலைமையில இருக்கிறீங்க. தொண்டர்கள் எல்லாம் யாரு சார்? அவரோட ரசிகர்கள் சார். இல்ல இந்த இடத்துல இல்லைங்க, இங்க நல்லா சொல்ல கேட்டுங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து நாம் தமிழர் அரசியல் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்கல்ல, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சீமான் நாம் தமிழர் கட்சி தொடங்கினார்ல, இவங்கெல்லாம் யார் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா இல்ல வந்து சீமானுடைய ரசிகர்களா? நீங்க சொல்லுங்கண்ணா. தமிழ் தேசியத்தின் பிள்ளைகள், தமிழ் தேசியவாதிகள் கொள்கையின் கீழ் வராங்க. அதே சமயத்துல 3 அடுக்கு இருக்காங்க. உங்களுக்கு தெரியல தான் நான் சொல்றேன். சரி, சீமான் எது செய்தாலும் சரின்னு சொல்லக்கூடிய வெறி கொண்ட தம்பிகள் ஒரு பார்ட். ஓகே, ரெண்டாவது பார்ட் அந்த கட்சியில் கேட்டீங்கன்னா தமிழ் தேசியத்தை நீங்க சொல்ல தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு இயக்கமா இருந்த நபர்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து அவர் பின்னாடி இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க அண்ணன் களஞ்சியத்தை கூட நீங்க எடுத்துங்க. ரெண்டு. மூன்றாவதா நீங்க வந்து கேட்டீங்கன்னா மாற்று அரசியல், திமுக அண்ணா திமுக வேணவே வேணாம், எங்களுக்கு ஒரு மாற்று அரசியல் அது சீமான் தான் தர முடியும், நம்ம தமிழ் தேசியம் தர முடியும் அப்படி நம்பக்கூடியவங்க 3. அங்க 3 லேயர் இருக்கு, சரிங்களா? இந்த 3 லேயர்ல அங்க யாராவது நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன், சினிமா துறையில அல்லது வந்து சீமானோட பயணிச்சவங்க ஒரு விரல் விட்டு ஒரு 2-3 பேர் வேணா கூட இருக்கலாம். ஆனால் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்ன்ற ஒரு பட்டாளம் இருக்குதா? இல்ல. அதே தான் நானும் சொல்றேன். கேட்டா இங்க வரக்கூடிய அத்தனை பேருமே ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து விஜய் நம்பல, ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து தொண்டர்கள் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்பி இருந்தாருன்னா, இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படின்னா என்ன செய்வார் கேட்டா, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இந்த படம் நமக்கு ஓடணும், இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரசிகர்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் உள்ள வந்தாதான் ஓடணும், அதனால நீங்க ஒரு ஃப்ரீடம் கொடுத்திருப்பார். இந்த இடத்துல என்ன சொல்ற கேட்டா, ரசிகர்களாவே இருக்கட்டும், திமுக இருக்கிற ரசிகர்கள் இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து கட்சியை வந்து தொடங்குறத விரும்பல. என் வீட்டுல மொத்தம் 6 ஓட்டு, நான் டைரக்டா என்னையே சொல்லிக்கிறேன், 6 ஓட்டு, 3 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாது. 3 ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. யாருக்கு? எங்க வீட்டுல சொல்றேன், என் வீட்டுல சொல்றேன். 6 ஓட்டு இருக்கு. 6 ஓட்டுல யாருன்னு கேக்குறீங்க? 3 ஓட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 கன்ஃபார்மா நான் சொல்றேன், 2 ஓட்டு கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டா விஜய் நடிகரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. 4 ஓட்டு கன்ஃபார்ம். 6 ஓட்டு இருக்கு சார், 4 ஓட்டு கன்ஃபார்ம். இது பரம்பரையா அண்ணா திமுக ஓட்டு போட்டவங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது இந்த ஓட்டு யாருது? பரம்பரையா அண்ணா திமுக வந்து திமுக மாத்தி ஓட்டு போட்டவங்க தான். 6 ஓட்டுல 2 ஓட்டு கிடையாது. அந்த 2 என்ன சொல்றீங்க தெரியுங்களா? விஜய் ரசிகர்களை நம்பி அரசியலுக்கு வரப்போ அதுதான். இல்ல நீங்க இங்க புரியல உங்களுக்கு. நான் சொல்றேன் 6 ரசிகர்கள் இருக்கிறாங்க, ஆனா அந்த 6 ரசிகர்கள் 4 பேர் தொண்டர் ஆயிட்டாங்க, 2 பேர் தொண்டர் ஆகலன்னு சொல்ல வரேன். சொல்றது புரியல உங்களுக்கு? நான் சொல்ல புரியுதா? தெளிவு இன்னொரு சொல்லுவாங்க உங்களுக்கு புரியுது. 6 ரசிகர்கள் இருக்கிறாங்க, 6 ரசிகர்கள் 4 பேர் தொண்டர் ஆயிட்டாங்க, வாக்களிக்கிறாங்க, 2 ஓட்டு கன்ஃபார்மா கிடையாதுன்ற நான்
அப்ப என்ன சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ விஜயோட தெளிவு, அரசியல் தெளிவு நீங்க பாருங்க. இந்த படமா பார்க்கட்டும். ரசிகர் என்ன திமுக ரசிகர்கள் இருப்பாங்க, அதிமுக ரசிகர்கள் இருப்பாங்க, தேமுதிக ரசிகர்கள் இருப்பாங்க. இப்படி பல ரசிகர்கள் இருக்கும்போது அங்க வந்து நீங்க கொண்டு வந்து நம்மளோட கட்சியோட கொடியோ வந்து போஸ்டரா அது எதையும் திணிக்காதீங்க, இது படமா பார்க்க விடுங்கன்றார். தெளிவா இருக்கிறார். ஆனால் இங்க இருக்கிறவங்க தான் அத்தனை பேர் என்ன கேட்டீங்கன்னா எடப்பாடி வெசஸ் வந்து அதுக்கு முன்னாடி இதை சொல்லிடணும். முதல்ல இதை தான் சொல்றாங்க எல்லாருமே. என்னன்னு கேட்டீங்கன்னா உதய் வெசஸ் விஜய் வந்து திமுகவுக்கு எதிராக தான் வந்து விஜய் வந்து கட்சி தொடங்குறாரு. இல்ல தெரியுமா உங்களுக்கு, பிஜேபிக்கு எதிராக தான் கட்சி தொடங்குறாரு. இல்ல அதிமுக வந்து காலியாகுது, அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா இடத்த பிடிக்க போறாரு. இப்படி பல விஷயம் இருக்கு சார். இங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தனி அரசியல் இருக்கு சார். இங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் இங்க யாரும் ஆர்டர் சொல்ல முடியாது. எல்லாரும் நம்ம எதிர்பார்த்தவங்க தான். எல்லாரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்க வந்து விழுந்துட்டாங்க. சரிங்களா? அதனால இங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் சொல்றேன், நீங்க கம்யூனிஸ்ட் எடுத்துங்க, எப்படி வந்து ஒரு என்ன சொன்னா வந்து சேஞ்ச் எப்படி ஆயிட்டாங்க இன்னைக்கு. அதனால எல்லா கட்சியும் நீங்க ஏன் ஆரம்பத்தில் வந்து நீங்க பழைய நீங்க பின்னோக்கி போனீங்கன்னா தெரியும், பாட்டாளி மொழி தொடங்கும் போது எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்கு. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்பிறை தேய்பிறைன்னு ஒன்று இருக்கு சார். இவர் வந்து வளரும் போது நம்ம ஏன் தேய்பிறை பத்தி யோசிக்கணும் சார்? அவரு விஜயுடைய டார்கெட் இளம் தலைமுறை வாக்குகளை குறி வச்சு வர்ற மாதிரி தான். அப்படிலாம் இல்ல சார். நீங்க நான் இல்ல நீங்க நினைக்கிறீங்க அங்க உள்ள வந்து நீங்க வெளியில இருந்து நீங்க பாக்குறீங்க, வெளியில இருந்து பார்வைக்கு உங்களுக்கு தெரியுது. விஜய் இந்த அளவுக்கு உங்ககிட்ட உட்கார்ந்து நீங்க இல்ல நான் ஏதோ நான் விஜய் கிட்ட பயங்கர தெளிவா போயிருக்காரு. இல்ல சார் விஜய்க்கு நான் இப்போ நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன், மிகைப்படுத்தும் தான் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் இந்திய அரசியல ஃபுல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு விஜய். இந்திய அரசியல நீங்க எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்காது. இப்போ நான் சொல்றேன், இங்க விஜய் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஏதோ சாக்லேட் பாய் சின்ன பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. 50 வயசு சார். சரி, விஜய்க்கு வந்து இந்திய அரசியல் தெரியும், தமிழ்நாடு அரசியல் இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கூர்ந்து நோக்கிறதுனால தான் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அனுபவங்கள்னு ஒரு வார்த்தை சொன்னார் பார்த்தீங்களா. பலருடைய அனுபவங்களை அவர் எடுத்துட்டு இருக்காரு. ஜெயிச்சவங்களுடைய அனுபவங்களோட தோத்தவங்களுடைய அனுபவங்களை எடுத்து அவர் அனுபவங்களை எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா அவரை சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தா இன்டெலெக்சுவல் யாராவது நீங்க அதுதான் நீங்க ஆனந்த் ஒருத்தர் இல்ல அவரு புதுச்சேரியில ஒரு எம்எல்ஏவா சார் இருக்கட்டும் சார். நானே சொல்றேன், புஷி ஆனந்த் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதோ அவருடைய அரசியல் ஆலோசகர், அவர் தான் வந்து அவரை வழி நடத்துறாரு அப்படின்னு நினைச்சிங்க. ரசிகர் மன்றத்தோட முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி இப்போ ஒரு அரசியல் கட்சின்னு தொடங்கும் போது பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற வந்து இவரை நம்பி வரக்கூடிய தொண்டர்களையும் வழி நடத்தணும் இல்லையா, அதுக்காக அவர் இருக்கிறாரு. இப்ப நான் கேட்கிறேன், விஜயகாந்த் ராமவசந்த் இருங்க, விஜயகாந்த் வரும்போது ராமவசந்தன் ஒருத்தர் கூட இருந்தார், ஞாபகம்? விஜயகாந்த் வரும்போது கேட்டா அவர் கொஞ்ச காலத்துல அவர் இறந்துட்டார். ஆனா அவருக்கு அந்த கட்சியோட பொதுச்செயலர் பதவி கொடுத்தாரு. ஏன்னா பெரும்பகுதி வந்து கேட்டா அந்த விஜயகாந்தோட ரசிகர் மன்றங்கள் ரசிகர்கள் அப்படியே வந்து அவர் வந்து தொண்டர்களா மாத்தினார். சரிங்களா? அது எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட அதுதான் செஞ்சார். எம்ஜிஆர் கிட்ட வந்த தலைவர்கள்லாம் பெருந்தலைவர் வந்தாங்க, ஆனால் அவருடைய ரசிகர்களை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாத்தினார். அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா திமுக வலிமையான ஒரு எதிர்கட்சியா வந்து உருவானாரு, ஆளுங்கட்சியா மாறினார். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, ஒரு சின்ன ஒரு விஜயகாந்தோட அந்த என்ன சொன்ன அந்த அரசியல் நகர்வுல நடக்காத விஷயம், எம்ஜிஆருடைய அரசியல் நகர்வுல நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு விஜய் இதுல அரசியல் வாழ்க்கையில். எப்படின்னா விஜய் ரசிகர் மன்றம் இருக்கு, ரசிகர் மன்றத்தை எஸ்ஏசி என்ன செய்யறாரு, விஜய் மக்கள் இயக்கமா மாத்துறாரு. ஆமா, அதில் அவங்களுக்குள்ள முரண்கள் வருது, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போறாங்க, அது நடக்குது, அது நம்ம உள்ள போக தேவையில்ல. ஆனால் விஜய் ரசிகர் மன்றம் விஜய் மக்கள் இயக்கமாக மாறிடுச்சு. அப்போ என்ன ஆகணும், விஜய் ரசிகர் மன்றம் கழிச்சிடணும், அதானே கரெக்டு? ஆனால் அங்கே வந்து விஜய் ரசிகர் மன்றம் மறுபடியும் வந்து உட்காந்துட்டாங்க. விஜய் ரசிகர் வேற ஒரு வந்து நபர்கள் வந்து அங்கே வந்து அந்த பதவியில் வந்து உட்காந்து விஜய் ரசிகர்களாக வந்து அங்கே உட்காந்துட்டாங்க, அங்கே ஃபில்அப் பண்ணிட்டாங்க. விஜய் மக்கள் இயக்கமாக நடக்குது. இப்போ இவர் கட்சி தொடங்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ரெண்டையுமே ஒருங்கிணைச்சு பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் படுத்தும் போது விஜய் மக்கள் இயக்கத்தையும் அரசியல் படுத்தணும், ஆல்ரெடி அரசியல் படுத்தப்பட்டு இருக்கு. விஜய் மக்கள் இயக்கம் மறுபடியும் வந்து விஜய் தலைமையில வந்து மாற்றி அமைக்கிறார். எஸ்எஸ்சி தொடங்குனதுல இருந்து அதுக்கப்புறம் இவர் கையில் வந்த பிறகு அதுக்கப்புறம் நிர்வாகிகள் மாற்றி அமைக்கிறாரு. விஜய் ரசிகர் மன்றமும் அதில் இயங்குது. இப்போ இந்த ரெண்டு அமைப்பையுமே வந்து அரசியல் படுத்துகிற அந்த வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா புஷியானது நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், ஆனால் வந்து தமிழ்நாடு அரசியலையும் வந்து பாண்டிச்சேரி அரசியலும் ஓரளவுக்கு தெரிஞ்சவரை தான் இருக்கிறாரு. ஆனால் ஒரு கட்சி ஒரு பெரிய அளவில் இப்போ அவங்க எதிர்பார்த்தத விட பெரிய அளவில் கட்சி வளரும் போது சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து ஒரு இயலாமை கூட இருக்கலாம். இப்போ இன்னைக்கு கூட ஒரு தகவல் வந்து கேட்டீங்கன்னா வந்து மாநாட்டுக்கு இடத்த வந்து நீங்கள் முடிவு பண்ணிட்டு என்னை வந்து பாருங்கன்னு சொன்னாரு அப்படின்னு கூட ஒரு தகவல் சொல்றாங்க. இப்போ அதுக்கு வந்து ஃபுல் ஸ்விங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு இடத்த தேர்வு செய்யறாங்க, கிட்டத்தட்ட திருச்சியில்ன்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துருக்கு. இங்கே வந்து எல்லாருக்குமே இப்போ நான் கேட்குறேன் வந்து விஜய் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து கட்சியெல்லாம் தொடங்கி ஒரு பெரிய தலைவராகி ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்தவரா கிடையாது. ஜெயலலிதாவும் நீங்கள் எடுத்துங்க, ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் தான், சரிங்களா? ஆனால் இங்கே எல்லாரும் செகண்டரி ஃபோர்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த கேள்வி வரல. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு இயக்கத்தில் வந்து ஒரு பிரைமரி ஃபோர்ஸ்னு வரும்போது இவர் பிரைமரி ஃபோர்ஸ் தான்.
எம்ஜிஆர் வெளியே வரும்போது திமுகவுல இருந்து நிறைய முக்கிய தலைவர்கள் எம்ஜிஆர் கூட இருந்தாங்க பக்கபலமா. ம். விஜயகாந்த் கட்சி தொடங்கிய சில நாட்கள்ல, சில மாதங்கள்ல, சில வருடங்கள்ல பண்டுட்டியார் போன்றவர்கள் பக்கத்துல இருந்தாங்க. ம். விஜய்க்கு அப்படி யாராவது போறேன்னு திமுக அதிமுகவுல இருந்தோ, ஆனாலும் பெரிய காங்கிரஸ் பாஜக ஏதோ ஒரு கட்சியில இருந்தோ யாருமே இல்லையா ஆனா சார்? மாதேஷ்க்கு இவ்வளவு ஆர்வக்கோளாறு இருக்க கூடாது. நீங்க என்ன புடுங்க பாக்குறீங்கன்னு தெரியும். யாருமே இல்ல, இன்னும் இல்ல, ரெடின்னு இல்ல, சொல்லலையே. இல்ல, இல்ல, நான் நீங்க- விஜய் கட்சி ஆரம்பிச்சா நான் போறேன்னு ஏதாவது ஒரு கட்சியில இருந்து ஒரு தலைவர் ரெடியா இருக்காங்களா சார்? தேமுதிக கட்சி தொடங்கின போது நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா வந்து ஞாபகம் இருந்தா சரியான பதில் சொல்லணும். ம். தேமுதிக கட்சி தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா பக்கபலமா வந்து தொடங்கின போது ம். இல்ல ஒரு மாநாடு அறிவிக்கும் போது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தாரா? இல்ல, இல்ல. எப்போ வந்தாரு? அவரும் காலம் அதான் நான் வருடங்களோ அப்படின்னு இல்ல, சொல்லிட்டு அந்த மாதிரி பண்டுட்டி ராமச்சந்திரன் மாதிரி பல ராமச்சந்திரன்கள் வரலாம். வெயிட் பண்ணுங்க, விஜய்க்காக. வரலாம். ம். நான் கேட்ட கேள்வி அதுதான். நீங்க கேட்ட கேள்வி நான் வந்து பதில் சொல்றேன். ம். தேமுதிக கட்சி தொடங்கும் போது ம். பக்கத்துல யார் இருந்தாங்கன்னு கேட்கிறேன் நான். சரி. பண்டுட்டி ராமச்சந்திரன் இருந்தாரா? ம். அதுக்கு பிறகுதான் அவர் வந்தாரு. சரி. சரிங்களா? ஆனால் இப்போ வந்து தான் விஜய் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்க என்ன கேள்வி கேட்கணும்னா யாராவது மற்ற கட்சிகள் வந்து சேர தயாரா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஏகப்பட்டது. சமிக்கை இருக்கா? ஏதாவது இல்ல, இல்ல, மெசேஜ் இருக்கான்னு பலரும் 2 கதவும் திறக்க சொல்றாங்க. ஆ. ஒரு சில கட்சிகள் காணாம போயிடும். இந்த வார்த்தையை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சில கட்சிகள், சிறிய கட்சிகள் காணாம போயிடும். விஜய் அரசியல் ஆமா, தீவிரமா ஆமா, இருக்கும்போது. ஆமா. பெருந்தலைவர்களே வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பெரிய தலைவர்களே தயாரா இருக்கிறாங்க. விஜயோட சேர்ந்து. ஆமா, ஆமா. ம். நீங்க கேக்குறீங்கன்னு நான் அது பதில் சொல்றேன். சரி, சரி. இந்த பதில் வந்து பாத்தீங்கன்னா நான் யாரும் எனக்கு எந்த கை வழங்க எனக்கு கிடையாது. சரி சார், நான் ஒரு எனக்கு ரெண்டு எனக்கு முக்கியமான விஜய் இருங்க, நான் கேள்வி சொல்லி முடிச்சிடறேன். சார். எனக்கு வந்து விஜய் கூட எனக்கு வந்து கைக்கோ இல்லை வாய்க்கோ போட்டு போட முடியாது. ஆனால் நான் சொல்றேன், பல கட்சிகள், பெரிய கட்சிகள் இருந்து பல தலைவர்கள் வந்து விண்ணப்பத்தோட ரெடியா இருக்கிறாங்க. ம்ஹும். ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த மாநாடு வரைக்கும் கூட அந்த கதவை திறக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை இந்த கட்சி தலைவர்கள் வந்து என்ன சொல்லி கேட்டா, நான் கட்சியில வந்து இணைஞ்ச பிறகுதான் என்கிட்ட பின்னாடி ஒரு பெரிய தொண்டர்கள் வந்தாங்க, அதுதான் இவருடைய வலிமையா வந்து காட்டுறாரு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. ம். இது முழுக்க முழுக்க விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்காக வந்த கூட்டமா இருக்கணும், இந்த மாநாட்டுக்கு வர கூட்டம் அப்படின்னு அவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் இப்போ இன்னொரு அதாவது கேட்டா இங்க இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற தலைவர்களை அழைக்கிறதா வேண்டாமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு தலைவர், யாரோ ஒரு தலைவர் அழைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து கேட்டா பெரும் கூட்டம் வந்துடும் அவங்களுக்கு பின்னாடி, வருதோ வரலையோ. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கூட்டம் வந்த மாதிரி நாளைக்கு சொல்லக்கூடும் வாய்ப்பு இருக்கு. வேற எந்த கட்சி வேணாலும் இருக்கட்டும். இங்க வெறும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டோ வச்சுட்டே வந்து ஒரு கட்சியை கட்டமைச்சவங்களா இருக்கிறாங்க. ஒரே ஒரு போட்டோ, ஒரே ஒரு சின்ன ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு அவ்வளோதான். அந்த போட்டோ வச்சுட்டு இங்கே அரசியல் கட்சியை கட்டமைச்சவங்களாம் இருக்கிறான். அப்போ விஜய் வந்து ஒரு பெரிய ஒரு மாஸ் லீடர், ஒரு பெரிய லீடர் அவர் உருவாயிட்டு இருக்கும்போது இன்னொரு கட்சியை வர வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான தொண்டர்கள் வந்த மாதிரி ஆயிடும். இல்ல, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறத வச்சு விஜய் தேர்ந்த அரசியல்வாதி நீங்க பார்க்க தான் போறீங்க. நிச்சயமா சார், அதே போல இந்த படத்துல இல்ல நீங்க இதுதான் இந்த இல்ல இடத்துல நீங்க blueprint இல்ல அப்படின்ட்டு கீழ உட்கார்ந்து நீங்க ப்ளூ பிரிண்ட் சொன்னீங்கல்ல, நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுங்க, வேணா ஒரு எக்ஸாம் வைங்க. யாருக்கு? விஜய்க்கா? ஆமா, நீங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து இல்ல, எக்ஸாம் வைங்க. நல்லா அப்படி open யாரும் அரசியல் இல்ல, பேசு. அப்படி நான் கேக்குறேன். இங்க ஒரு விஷயம், நான் குறைச்சு இங்க மதிப்பிடல ஒரு சார். கோளாறு இருக்கு. நான் ஒரு தெளிவு இல்ல இல்ல, பெறுவேன். இங்க ஒரு கோளாறு இருக்கு. விஜய் உண்மையா தெளிவு இல்ல இல்ல, தேர்ந்த இல்ல அரசியல்வாதியா? நான் கேக்குறேன், இங்க ஒரு கோளாறு இருக்கு. ஆ. இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நேரடியா அரசியல் களத்துக்கு வரவங்களும் சரி, இல்ல அரசியல் களத்துக்கு வராதவங்களும் கூட கேட்டா ஒரு பார்வை இருக்குன்னு கேட்டா, இவருக்கு வந்து அது அந்த இருக்கு. ஏன்னா அவரு இன்னாருடைய மகன், அதனால அவருக்கு அந்த அரசியல் தெளிவு இருக்கும். இப்ப நான் நேரடியா பளிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போ உதயநிதிக்கு என்ன அரசியல் தெரியும்? விஜய் நீங்க கேக்குறீங்கல்ல சார், அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இருங்க, எஸ்ஏசிக்கு அரசியல் தெரியும் சார். நான் பார்த்திருக்கேன். இல்ல இல்ல, கலைஞரை இந்த தலைவரா கேள்வி ஏற்றுக்கொண்டவர். இல்ல இல்ல, இந்த கேள்விக்கு உங்ககிட்ட இருந்து பதில் இல்ல. நான் கேட்ட ஒரே கேள்விதான், ஒரே கேள்வி. விஜய்க்கு அரசியல் தெரியுமான்னு கேட்கிற மாஜேஷ் உதயநிதிக்கு அரசியல் தெரியுமான்னு கேட்பாரா? கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டு அவர் இன்னைக்கு சார் ஓட்டு சார் நான் கேட்கறது கிடையாது சார். இப்போ நீங்க போடுங்க. இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க? ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆயிட்டாங்க. இருங்க, எம்எல்ஏ ஆயிட்டாரு, அமைச்சர். தேர்தல் வரட்டும், விஜய்க்கும் ஓட்டு போடுவாங்க. விஜயும் கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சரா கூட ஆகலாம். வெயிட் பண்ணுங்க. ஏன் இப்போ இருங்க, இப்போ அரசியல் கட்சி தொடங்கின உடனே இந்த கேள்வி கேட்கறீங்கல்ல. விஜய் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கேட்டா, உதயநிதி வந்து நீங்க சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா அவர் வந்து அந்த கட்சியில நீண்ட காலம் இருக்கு. நான் இப்போ இந்த கேள்விக்கு நீங்க சொன்ன நான் அதுக்கு வேற மாதிரி பதில் சொல்லியிருப்பேன். அவர் நீண்ட காலம் மீன் குஞ்சுக்கு வந்து நீந்த தெரியணும்னு அவசியம் கிடையாது. அவர் நீண்ட காலமும் அவங்க தாத்தா அரசியல் பார்த்திருக்காரு, அவங்க அப்பா அரசியல் பார்த்திருக்காரு, அந்த அரசியல் தெளிவு அவருக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிட்டு உங்களை மாதிரி இப்படி அமைச்சர் ஆயிட்டாரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு, நான் வந்து இந்த பூசி மொழிகளும் கிடையாது. விஜய்க்கு நான் எப்படி உதயநிதி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு சாமியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போட்டோல கத்தியை கொடுத்து இந்த சனாதனம் கொடுத்து பேசும்போது, அவர் போட்டோ வந்து உதயநிதி போட்டோ கத்தியில குத்தி இது பண்ணும்போது நான் தான் குரல் கொடுத்தேன். எந்த மூத்த பத்திரம் வாய் தரவில்லை. ஏன்னா ஜிகார் ஜெயில் வரப்போ பயந்து கம்முன்னுட்டான் எல்லாம். நான் தான் வந்து குரல் கொடுத்தேன். எனக்கு உதயநிதியோட அரசியல் நான் வரவேற்கிறேன். என்ன சொல்ல போனா அவரும் இந்த மண்ணில் பிறந்த புள்ளதான், நான் வந்து வரவேற்கிறேன்.
இன்னும் சொல்ல போனால் ஒரு வலிமையான தலைவர் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். திராவிட சித்தாந்தத்தை ஏற்ற தலைவர்களாக இருக்கட்டும், அல்லது தமிழ் தேசியத்தை ஏற்றவங்கள விஜய் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொள்கை வச்சாரோ ஒரு வலிமையான தலைவர்கள் தமிழ்நாட்டுக்கு தேவைன்றதால நான் தெளிவாக இருக்கிறேன். சரி சரி. வேற யாரோ வந்து நம்ம இங்கே வந்து ஆண்டக்கூடாது, வேற எந்த ஸ்டேட்லயும் வந்து இங்கே ஆளக்கூடாது, இல்லை தேசிய கட்சிகள் வந்து இங்கே ஆளக்கூடாதுன்றத நான் தெளிவாக இருக்கிறேன். சரி சரிங்களா? ஆனால் எனக்கு மாற்று சில வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது கேட்டால் ஒரு வன்மமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வந்து ஒருத்தர் வந்தே தீரணுன்றது நோக்கம் எனக்கு கிடையாது. ஆனால் காலத்தின் கட்டாயம் விஜய் அரசியல் தேவை. ரெண்டு முக்கியமான கேள்வியோட நான் இந்த பேட்டியை முடிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நான் ஏற்கனவே சொன்னதா, ஒரு குறிப்பிட்ட வயதுடைய அவருடைய ரசிகர்களை நம்பி அவர் அரசியலுக்கு வராருன்ற ஒரு பார்வை இருக்கு. பட்டி தொட்டி எங்கும் உங்களை போன்ற மூத்தவர்கள் நிறைய பேர் கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எம்ஜிஆர் போய் சேர்ந்தார், ரீச் ஆனாரு. விஜயகாந்த் போய் சேர்ந்தார், ரீச் ஆனாரு. விஜய் அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரா? ஒரு குறிப்பிட்ட வயதுடையவங்க தான் விஜய் படத்தை பார்த்திருக்காங்க, விஜயை தெரியும், விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு மூத்த வயதுடையவங்களுக்கு விஜய்ன்ற ஒரு பர்சனாலிட்டி போய் சேர்ந்து இருக்காரா அப்படின்னு நான் கேட்குறீங்க இல்லையா? இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். மாதேஷ்க்கு தெரியலன்னா நான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகள் கழித்து கிராமத்தில் ஒரு பாட்டிக்கிட்ட வந்து போய் பேசும்போது எம்ஜிஆர் வந்து இறந்துட்டாருமா அப்படின்னு சொல்லுங்க. அவங்களுக்கு தெரியல. என்னது எம்ஜிஆர் இறந்துட்டாரு? எம்ஜிஆர் செத்துட்டாரு. என்னப்பா சொல்றீங்கன்னு? ஆமாம்மா எம்ஜிஆர் செத்துட்டாரு. அப்போ அந்த நம்பியார் தான் சாகடிச்சிருப்பான்னு சொல்லுவாங்க. ஆமா, சினிமா பார்வை சொல்றேன். ரைட். சினிமாவும் ரீச் ஆயிருக்கு, எம்ஜிஆரும் ரீச் ஆயிருக்காரு. எம்ஜிஆர் விஜய் கேளுங்க, அதுதான் நானும் சொல்றேன். விஜய் நீங்க ரீச் ஆகல நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன். இல்ல நீங்க விஜய் ரசிகர்கள் நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு குறிப்பிட்ட நீங்க என்ன சொல்றீங்கன்னா இல்ல நீங்க சொன்னீங்கன்னா விஜய் எம்ஜிஆர் அளவுக்கு ரீச் ஆகலன்றதான் நீங்க சொல்ல வரீங்க. அவர் என்ன சொல்லுங்க? டாப் ஸ்டார், நான் அதை மறுக்கல. அவர் குறிப்பிட்ட வயதுடையவங்க தான் அவருடைய படத்தை பார்க்கறாங்க, அவருடைய ரசிகர்கள். நான் மீண்டும் நான் சொல்றேன்னு கேட்டேன். விஜயோட படங்களை நீங்க வந்து போய் பார்க்கல நான் நினைக்கிறேன். நீங்க டூரிங் டாக்ஸில போய் பார்க்கணும். நீங்க ஏதோ நீங்க இருக்கிற வந்து ஒரு மால்ல போய் உட்கார்ந்துட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. டூரிங் டாக்ஸி நீங்க வாங்க, நான் கிராமத்தில் கூட்டு போறேன். நான் மாவட்டங்கள் தூரம் நான் பயணிக்கிறேன். ஒரு டூரிங் டாக்ஸில கொண்டு போய் உட்கார வைக்கிறேன். அங்க எத்தனை பாட்டியோட படம் பார்க்கறாங்கன்னு பாருங்க, எத்தனை வந்து வயது உள்ளவங்க பார்க்கறாங்க பாருங்க. இங்க இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரை காட்டிலும் வந்து விஜய் வந்து யூத் இருக்காங்களா, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. நான் சொல்றேன், நான் அந்த யங்ஸ்டர்ஸ், நான் அந்த காலத்து அவர் காலத்துல இருந்த யங்ஸ்டர்ஸ் சொல்ல, அவங்க எல்லாம் ஓரளவுக்கு தெளிவு இருந்துச்சு. சரி, ஒரு 25 வயதுக்கு மேல இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குரிமையை நீங்க வந்து 12 வயசு கொடுத்து பாருங்க. வாக்குரிமை 18 வயசு தானே? ஆமா, நீங்க 12 வயசு கொடுத்து பாருங்க. அதுதான் சார் ஒரு குறிப்பிட்ட வயதுடையவங்க விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கு. நீங்க உங்களுடைய பார்வைன்னு கேட்டா விஜய்க்கு 50 வயசு ஆனதே உங்களால நம்ப முடியல. ஏன்னா அவர் அந்த மாதிரி அவருடைய உடலையும் அந்த மாதிரி வச்சிருக்காரு. 4 மணிக்கு எழுந்துக்கிறாரு, எக்ஸசைஸ் பண்றாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாக்லேட் பாயாவே உங்ககிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கேட்டா அவர் வந்து 60 வயசு ஓட்டுகள். விஜய்க்கு 50 வயசு சொன்னா நம்ப மாட்டீங்க நீங்க. சரி, ஓகே. 50 வயதுடையவர்களும் 60 வயதுடையவர்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆமா, நீங்க என்ன சொன்னீங்கன்னா 50 வயசு 60 வயசு உள்ளவங்கலாம் வாக்களிப்பாங்க. அவருக்கே 50 வயசுன்ற அவரோட பயணித்தவங்களுக்கு எல்லாம் வாக்களிச்சு தான் தீரணும். ஓகே, அவருக்கு பரிச்சயமானவங்க. அப்ப நானும் கேட்டா 18 வயசுல இருந்தா வாக்குரிமை இருக்கு, நீங்க 12 வயசு கொடுங்க. அடுத்த மாசம் தேர்தல் டிக்ளேர் பண்ணுங்க. அதான் ஒரு 4 வயசு 5 வயசு. இல்ல நீங்க இல்ல சார் நீங்க நான் என்ன சொன்னா, எம்ஜிஆர் கம்பேர் பண்ண, எம்ஜிஆருக்கு வந்து அரசியல் வந்த போது எல்லாருமே 25 வயசுக்கு உள்ளவங்க தான் வந்து ரசிகர். அப்ப உள்ள காலகட்டம் இல்ல. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப வாக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும் விஜய்க்கு? சார் நான் இல்ல நீங்க அவ்வளவு தூரம் என்ன ரொம்ப தூரம் நீங்க இழுத்துட்டு போறீங்க. நான் அவ்வளவு தூரம் மாதேஷ் வந்து கிளவர் எனக்கு நல்லா தெரியும், நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனால் பர்சன்டேஜ்க்குள்ள நான் போக மாட்டேன். ஆனால் கண்டிப்பா சொல்றேன், திமுகவுக்கு ஒரு மாற்று அரசியல் சக்தியா விஜய் தான் இருப்பாரு. அதிமுக கரைஞ்சிரும், அதிமுக அடையாளம் இல்லாம போயிடும், அதிமுக அழிஞ்சிரும் நான் சொல்றேன். காரணம் கேட்டா அதுல இருக்க தலைவர்கள்லாம் தருதலை ஆயிட்டாங்க. 3 பேர் இருங்க, நான் வார்த்தை பேசுவேன் பாருங்க. நான் சொல்லுங்க, நீங்க கட்டமைப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல சார், முதல்ல அந்த வார்த்தையை திருத்தணும் சார். கட்டமைப்பு இல்லை சார், நான் மீண்டும் சொல்றேன். இப்பதான் சார் கட்சி குழந்தை மாதிரி வளர்ந்து வந்துட்டு இருக்கு. நீங்க கட்டமைப்பு இல்லைன்றது, நீங்க ஏதோ 50 ஆண்டு காலம் கட்சி நடத்திட்டு நீங்க 40% ஓட்டு வச்சுட்டு போனாங்க, அது 20% ஆக்கிட்டு 10 தோல்வி பழனிசாமி சொல்லிட்டு போற இடத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு அண்ணன் ஆர்டி. அவர் எதிர்த்து ஒரு கேள்வி, ஒரு கவுண்டர் கூட உங்களால கொடுக்க முடியல. ஒரு பத்திரிகையாளர் தான் அவரு, இத்தனை ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. 10 தோல்வி பழனிசாமி சொல்லிட்டு போற 10 இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அதை எதிர்த்து பேச உங்களால முடியல. ஆனா விஜய் வராரு, கட்டமைப்பு இல்லைன்னு பேசுறாரு செம்மலை. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து திமுக, அதாவது கேட்டா மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ஒரு தேசிய தலைவரா, ஒரு பெரும் தலைவரா இருக்கிறார். சனாதனன்ற ஒரே வார்த்தை சொன்னதும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தாத்தாவுக்கு கூட வந்து தேசிய அரசியல்ல ஒரு 30 ஆண்டு காலம் தேவைப்படுது. அப்பாவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஆண்டு 40 ஆண்டு காலம் தேவைப்படுது. ஆனா சனாதன்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை, அது சரி தப்புன்னு நான் போக விரும்பவே இல்லை. சரிங்களா? இந்தியா முழுக்க பேசணும். ஆனா இந்தியாவுக்குள்ள வந்து ஒரு தேசிய தலைவராக பார்க்கப்பட்டாரு உதயநிதி. இதுதான் ஃபேக்ட். இந்த உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும், மறுக்கலாம் முடியாது. யாருடைய புகழையும் யாருடைய பேரையும் குறைச்சி மதிப்பிடும். ஆனால்
உங்களால வந்து ஒரு கட்சிக்கு தலைவராகிறார் விஜய், அவரா ஒரு பிரைமரி ஃபோர்ஸா வராரு. ஆனால் எவ்வளோ வன்மத்தை கொட்டுறீங்க. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவர் வராரு, யாரு அண்ணன் ஈவி கேஸ் வந்து என்ன சொல்ல கேட்டா அவர் அரசியலுக்கு வரவே கூடாது, என் மகனுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி சொல்றேங்கிறாரு. மகனுக்கு சொல்லியிருந்தா ஒரு இழப்பே இருந்திருக்காது, இவர் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்காது. அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு, புதிய வரலாறு படைச்சிருக்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தந்தை இருந்தால் மகன் வந்து அந்த இடத்த சீட்டை பெற்று சட்டமன்ற உறுப்பினர் ஆவாங்க. ஆனால் அங்கே மகன் இறந்துட்டாரு, தந்தை வந்து அதே சீட்டை வாங்கி அதே இடத்த வாங்கி ஒரு கட்சிக்காரர் கூட கொடுக்காம ஒரு காங்கிரஸ் இல்லை சார். நான் என்ன சொல்றேன்னா நீங்க அறிவுரை சொல்லுங்க, அந்த அறிவுரை வந்து பாசிட்டிவா இருக்கணும். இந்த இடத்துல போகும்போது இப்படி பார்த்து போனோம்பான்னு சொல்லுங்க, போகவே போகாதுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டுக்கட்டை போடாதீங்க. அந்த வகையில் ஈவி கே இளங்கோவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முட்டுக்கட்டை போட பேசக்கூடாது. செம்மலை பேசுறது வந்து கட்டமைப்பு இல்லைன்றாரு. அப்போ கட்டமைப்பை பற்றி யோசிக்கிற வந்து இடத்துக்கு தள்ளுறாரு விஜய, அதை ஓரளவுக்கு ஏற்றுக்க முடியும். ஆனால் ஈவி கே இளங்கோவன் சொல்றாரு கேட்டா காங்கிரஸ் கட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்து போறாருங்க, அந்த இடத்துல வந்து ஈரோட்ல வேற யாருமே இல்லையா, அங்க இவர் தான் போட்டிடணுமா, இவ்வளவு வயது மூப்படைஞ்ச பிறகு அந்த இடத்துல நீங்க வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு பதவி வெறி, பதவி ஆசை, உங்க சதை நரம்பு எலும்பு எல்லாத்துலயும் பதவி ஆசை இருக்குன்னு சொல்லி நான் சொன்னா நல்லா இருக்குமா சொல்லுங்க. ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்றாரு நேரடியா, அது வந்து ஏத்துக்க முடியாது. நீங்க அதிமுகவின் வீழ்ச்சி தான் விஜயனுடைய எழுச்சியா இருக்கும் உங்களுடைய பார்வை. இல்ல அப்படி கிடையாது, அப்படி இல்ல. இப்படி கொஞ்சம் ஏன் சார் நெகட்டிவா பேசுறீங்க? விஜயோட வளர்ச்சி அதிமுக வந்து வீழ்ச்சிக்கு காரணமா இருக்குன்னு பார்க்கலாம் சார். இறுதியா ஒரு கேள்வி, சீமான் விஜய் இணைவார்களா? ஏன்னா ஐ எம் வெயிட்டிங்னு சொல்லிட்டாரு, மூத்தவர் அவரு, அரசியல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 15 வருஷமா ஒரு கட்சியை கட்டமைச்சு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் வாங்கியிருக்காரு. அவரு விஜய்க்காக காத்திருக்காரு, இவங்க 2 பேரும் இணைவார்களா? அது விஜய் சீமான் அவங்க 2 பேரும் தான் சார் முடிவு பண்ணோம். பட் என்னுடைய அட்வைஸா ஒன்று சொல்லுவேன். ஒரு காலகட்டத்தில் நான் கூட நினைச்சேன், ஒரு காலகட்டத்தில். ஆனால் சீமானுடைய அரசியல் வந்து கடந்த 2 மாதமாக வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து போயிடுச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி நான் நினச்சேன், இவர் சில பேர் பைத்தியங்கள்லாம் பேசுகிறாங்களே, இவர் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறுவார், அப்படிலாம் கிடையாது. ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் சீமான் இணைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படியான ஒரு பார்வை எனக்கு இருக்குது. கடந்த 2 மாதமாக நடக்கக்கூடிய அல்லது 1 மாதமாக அல்லது ஒரு 15 நாளாக நடக்கக்கூடிய அரசியல் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய சஜஷனாக நான் சொல்கிறேன், வந்து நாம் தமிழரோட விஜய் தாவேகா சேர்ந்து பயணிக்கிறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு நான் தோணுது, எனக்கு தோணுது. ஒரு கட்டமைப்போட இருக்க போறார் விஜய், அவருக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு. இல்ல கூட்டணி அமைப்பார். இன்னொரு விஷயம் கூட நான் இங்க பதிவு பண்ணேன்னு கேட்டேன்னா, நீங்க நாம் தமிழர்ன்றது ஒரு 8% வச்சிருக்கிற ஒரு சின்ன கட்சி, ஒரு தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி இருக்கட்டும். அவர் சொல்லிப்பாரு, இன்னொரு 2% குறைஞ்சா கூட சொல்ல முடியும். நீங்க சொல்லுங்க சார், தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சி. மூன்றாவதுன்றது இந்த 1, 2, 3 சொல்றீங்களா, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் சொல்றேன் கேட்டேன், இங்க வந்து பாத்தீங்கன்னா முதல் வரவங்க தான் ஸ்டேஜில் நிற்பாங்க, 2வது உடனே உலகம் வந்து ஞாபகம் வச்சுக்காது. கம்யூனிஸ்ட் தத்துவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சரிங்களா? 2வது வரவங்களையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது போது பார்த்தீங்கன்னா 3வது வரவங்களை எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்க? இது வந்து நிலை கிடையாது. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா விஜயகாந்த் இப்போ எங்க இருக்காரு பாருங்க, தேமுதிக எங்க இருக்குன்னு பாருங்க, அவங்க எவ்வளவு வாக்கு சதவீதம் எவ்வளவு வாங்கினாங்க பாருங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பாருங்க, இன்னும் பல கட்சிகள் நீங்க பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ அது நமக்கு இப்போ ஏன் அதிமுக பாருங்க 40% வச்சிருப்பாங்க, 20% தான் இருக்கு. இப்படி நம்ம நிறைய பேசலாம். ஆனால் நான் என்னுடைய பார்வைன்னு கேட்டா விஜயோட அந்த கட்சி நீ கற்பனையான்னு கூட கேட்பீங்க நீங்க, அது நீங்க அப்படி கூட கேட்டு போங்க. எனக்கு இங்க எல்லாமே 100க்குள்ளதான், இங்க எல்லாமே 100க்குள்ளதான். நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி நகராது, இதோட முடிஞ்சிடும். விஜயோட அரசியல் கட்சி வந்து இங்க அரசியல் தட்பவெப்பத்தை மாற்றும் தமிழ்நாட்டில். விஜயோட கட்சி வந்து கேட்டினா நீங்கள் வந்து இவங்களோட இணைவாங்களா அவங்களோட இணைவாங்களான்னு கேட்குறீங்களா, அது விஜய் தான் முடிவு பண்ணுவார். ஆனால் விஜய் தலைமையில் வந்து ஒரு அணி அமையும், அதை மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஒரு அரசியல் கணிப்பு தான் இது. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த இனி வரும் காலங்கள்ல 2031 ஒண்ணா வச்சுங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். 26 சொன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். 2031 கூட நீங்க வச்சுங்க, இங்க 2 பேர் தான் அரசியல் இருப்பாங்க தமிழ்நாட்டில். எப்படி எம்ஜிஆர் வந்து கலைஞர் எப்படி இருந்தாங்களோ, அல்ல ஜெயலலிதா கலைஞர் எப்படி இருந்தாங்களோ, கலைஞர் ஜெயலலிதா எப்படி இருந்தாங்களோ, அந்த மாதிரி கேட்டா உதய் விஜய் தான் இருப்பாங்க. உதய் வெர்சஸ் விஜய். ஆமா, உதய் விஜய் இருப்பாங்கன்னு நான் சொல்றேன். வெர்சஸ்ன்றது அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. ஏன் நம்ம நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். 2 பேர் தான் இருப்பாங்கன்ற தமிழ்நாடு அரசியல்ல 2 பேர் இருப்பாங்க, தமிழ்நாடு அரசியல் 2 பேர் இருப்பாங்க. உதய் விஜய் 2 பேர் தான் இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. ரொம்ப பிரம்மாண்டம் கொடுத்துருக்கீங்க சார். விஜய் படத்தை பார்த்த மாதிரியே இருக்கு நீங்க சொன்னதெல்லாம். இதை நான் நேர்களுக்கு கொடுக்குறேன்.
நான் ஒருபோதும் விஜய்க்கு எதிரானவனோ விஜய் கட்சிக்கு இல்ல, எதிரானவனோ நான் அப்படி கிடையாது. ஒருபோதும் நான் பதிவு நான் பண்ணல. கேள்வி கேட்டால் தெளிவு பெறக்கூடாது. நிச்சயமா நிச்சயமா அதை நானும் அப்படியே ஓரளவுக்கு தெளிவா பதில் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். Yes. ஆனா நான் மீண்டும் கூட நான் சொல்றேன், நான் தாவேகா தொண்டர் கிடையாது, விஜய் ரசிகர் கிடையாது, ஒரு பார்வையாளர் நான் சொல்றேன். எனக்கு யார் மேல எந்த வன்மமும் கிடையாது. எனக்கு ரெண்டு பேருமே 2 பிள்ளைங்க மாதிரி தான். எனக்கு என்னோட ஒரு 5 வயசு கூடுதலா இருக்கலாம், அவ்வளவுதான். அது உதயா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும், 2 பேருமே என் பிள்ளைகள் தான். ஆனா எங்கேயோ வந்து எவனோ ஒருத்தன் வந்து வரத்து விட மாட்டேன். ரைட். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சேகுவரா சார். நன்றி சார், நன்றி.